Hi friends, welcome to Therasas kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல சாஃப்ட்டான சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசையிறது, அதுக்கு அப்புறமா குழந்தைங்க சாப்பிடுற மாதிரியான வேர்க்கடலையை வச்சு சப்பாத்தி பீனட் வெஜ் ரோல் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இதை ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து குக்கரை மூடி 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துருக்க கோதுமை மாவுக்கு பாதி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சூடு பண்ண தண்ணியை இதில் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணீர் கொதிச்சிடக்கூடாது. தண்ணீரோட அடியில் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூடு பண்ணின தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெயை லைட்டாக மேலே தடவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. கடலையை நல்லா வேக வச்சு தண்ணீரை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இது கூட குடமிளகாய், பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு எது வேணாலும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வேக வச்சு எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொதிக்கிறது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா திறந்து வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பீனட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதிலிருந்து பீனட் ரோல் உள்ளே வைக்கிறதுக்கு மசாலாவில் தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் நான் இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்துறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பீனட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது சப்பாத்தி மாவை உருட்டி சப்பாத்தி கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ஊதி வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 30 செகண்ட் கழித்து அடுத்த பக்கமும் வெந்திருக்கும். இப்போ சப்பாத்தியை வெளியே எடுத்துடலாம். இப்போ சப்பாத்தி பீனட் வெஜ் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சப்பாத்தியில் கொஞ்சமாக பீனட் மசாலா, கொஞ்சமாக மல்லி இலை, அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துட்டு அதை ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ சப்பாத்தி பீனட் வெஜ் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி தரசாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.